இன்னைக்கு இந்த யானைகளை பற்றின சில முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இப்போது சமீபத்தில் திருச்செந்தூரில் ஒரு கோயில் யானை 2 பேரை மிதிச்ச செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பிட்ட அந்த சம்பவத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இல்லை. ஆனால் அந்த சம்பவத்தை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான விஷயங்களை தான் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போது யானை எவ்வளோ பிரம்மாண்டமானது அப்படிங்கிறது, அதோட சைஸ் என்ன, வெயிட் என்ன, ஹைட் என்னன்னு இந்த டேட்டாவெல்லாம் வச்சு தான் ஒருத்தருக்கு புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு யானையை பார்த்தாலே நமக்கு தெரியும் அது எவ்வளோ பிரம்மாண்டமான, அழகான, கம்பீரமான உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ கம்பீரமான உயிரினத்தை காடுகளை தவிர வேற எங்கே பார்த்தாலும் வரக்கூடிய முதல் கேள்வி, இவ்வளோ பெரிய உயிரினம் எப்படி மனுஷனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு? மனுஷன் எப்போலேருந்து இந்த உயிரினத்தை அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்து வர ஆரம்பித்தான்? இதனால் அதுங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோ பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு எந்த தனி மனிதனையோ இல்லை இனக்குழுவையோ இல்லைனா எந்த சடங்கு சம்பிரதாயங்களையோ திட்டமிட்டு குறை சொல்கிறது இந்த வீடியோட நோக்கமே இல்லை. யானைகள் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்களையும் அதுங்க சந்திக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத நான் உங்கள் கையிலே விட்டுடுறேன். பல லட்சம் ஆண்டுகளாகவே யானைகள் காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு உயிரினம். இப்போ தொல்பொரு லட்சங்களை வச்சு பார்க்கும்போது 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பரிணமிச்ச நம்ம மனித இனம் தான் கடந்த 4500 ஆண்டுகளாக இந்த யானைகளை அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய மரங்களை முறிச்சு அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக, இப்போ போர் சமயங்களில் யானைப்படை அப்படின்னு ஒன்று உருவாக்கி அவனோட பலத்தை காட்டுறதுக்காக, கோயில் மாதிரியான பெரிய பெரிய கட்டுமானங்கள் பண்ணும்போது அந்த மிகப்பெரிய கட்டுமான பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் யானைகளை ஆரம்பத்தில் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கலாம். இப்படி கட்டுப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணம் அதோட சைஸ் தான். இப்போது யானைகள் எந்த அளவுக்கு அழகான கம்பீரமான உயிரினமோ அதே அளவுக்கு ரொம்ப பாசமான, அதே மாதிரி அமைதியை விரும்பக்கூட ஒரு உயிரினமும் கூட. ஆனால் அதுவே அந்த யானைகளுக்கு கோபம் வந்துச்சுன்னா ரொம்பவே மூர்க்கமாயிடும். அதுவும் மதம் பிடிச்சா எந்த அளவுக்கு மூர்க்கமாகும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ்லாம் நீங்கள் ஏற்கனவே இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க. பொதுவாக பெண் யானைகளுக்கு மதம் பிடிக்காது, ஆண் யானைகளுக்கு மட்டும்தான் அந்த மதம் பிடிக்கிற நிகழ்வு நடக்கும். திருச்செந்தூர் சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரு பெண் யானை தான். அது ஏன் அந்த மாதிரி கோவப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான செய்தியையும் காரணத்தையும் நீங்கள் ஏற்கனவே செய்திகளில் பார்த்துருப்பீங்க. நம்ம அதை பற்றி பார்க்க போகிறது இல்லை. இப்போது ஆண் யானைகளுக்கு ஏன் மதம் பிடிக்குது அப்படிங்கிறது உங்களில் நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஆண் யானைகள் செக்ஷுவல் மெச்சூரிட்டி, அதாவது இனப்பெருக்கத்துக்கான முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு ஒவ்வொரு வருஷமே அதோட இனப்பெருக்க காலத்தில் ஹார்மோன் தூண்டுதல் அதிகமாக இருக்கும். அந்த சமயங்களில் அதோட உடம்புல நிறைய மாற்றங்கள் எல்லாமே நிகழும். இதை தான் நம்ம மதம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த சமயத்தில் தான் அது ரொம்ப மூர்க்கமாகவும் இருக்கும். இப்போ மூர்க்கமாக இருக்கிறது அதுக்கு ஏதோ பிரச்சனை, நோய் அப்படின்லாம் நம்ம நினைக்கவே தேவையில்லை. ஏன்னா அது ஒரு இயற்கையான நிகழ்வு. சொல்ல போச்சுன்னா அந்த யானைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான நிகழ்வும் கூட. ஏன் அப்படின்னா, இப்போ செக்ஷுவல் மெச்சூரிட்டி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இனப்பெருக்க காலத்தில் அது கண்டிப்பாக இனம் சேர்ந்தே ஆகணும். இனம் சேரணும் அப்படின்னா ஒரு பெண்ணை ஈர்க்கணும். பெண்ணை ஈர்க்கிறதுனா அந்த காடுகளில் அந்த விலங்குகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதாவது காட்டு விலங்குகள், இந்த யானைகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அது தன்னோட வலிமையை நிரூபிச்சாதான் இந்த மாதிரி இன்னொரு விலங்கு அதால் ஈர்க்க முடியும். வலிமையை நிரூபிக்கணும் அப்படின்னா இன்னொரு யானை கூட போய் சண்டை போடணும், தான் பெருசுங்கிறத காமிக்கணும். அப்போது அந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு இந்த ஹார்மோன் தூண்டுதலால் ஏற்படக்கூடிய அந்த மூர்க்கத்தனம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதனால தான் இந்த பிரச்சனையை நம்ம நினைக்கவே தேவையில்லை. இப்போது காட்டில் அந்த யானைகள் இருக்கிற வரைக்கும் அதுங்க மற்ற யானைகள் கூட சண்டை போடுறது மூலமாவோ இல்லை இந்த பெரிய பெரிய மரங்களை முறிச்சு போடுறது மூலமாவோ அந்த ஹார்மோன் தூண்டுதலால் ஏற்படக்கூடிய மூர்க்கத்தனத்தை தணிச்சுக்கும். இந்த மாதிரி மூர்க்கமாகிறது யானைகள்கிட்ட மட்டும் இல்லை, பொதுவாகவே பல உயிரினங்களில் அந்த இனப்பெருக்க காலத்தில் ஆண் இனம் கொஞ்சம் மூர்க்கமாக தான் இருக்கும். முன்னமே சொன்ன மாதிரி அது ஒரு இயற்கையான நிகழ்வு. இப்படி இருக்கும்போது இந்த விலங்குகளை காட்டுக்குள்ளே இருந்து கொண்டு வந்து இயற்கையாக அதுங்க செய்ய வேண்டிய நிறைய முக்கியமான வேலைகள் எதையுமே செய்ய விடாமல் பண்ணுறது எந்த வகையில் நியாயம்? யானைகளை மனிதனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான சில காரணங்கள் அப்படின்னு சிலது பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த வேலைகள் எல்லாத்தையுமே செய்யறதுக்கு இன்னைக்கு நிறைய எந்திரங்கள் வந்துருச்சு. இருந்தாலும் உலகத்தோட நிறைய இடங்கள்ல இன்னைக்குமே யானைகள் தான் அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, இன்னைக்குமே நாம கோயில்கள்ல அதை வச்சிருக்கோம். இப்போ ஏதோ ஒரு காலத்துல கோயில்கள்ல யானைகள் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இப்பயுமே நாம யானைகளை கோயில்களுக்குள்ள வச்சிருக்கோம். இப்போ அந்த மாதிரி யானைகளை கோயில்களுக்குள்ள வச்சிருக்கிறதுனால அதுங்க சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். யானைகளால 12,000 to 16,000 ஹெர்ட்ஸ் வரைக்குமான சத்தத்தை கேட்க முடியும். இது ஓரளவுக்கு மனிதர்களோட கேட்கும் திறனோட ஒத்து போகும் தான். அப்படின்னாலுமே ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய மற்ற யானைகள் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இதுங்க இந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டில் பேசும். மற்றபடி அது லோ ஃப்ரீக்வன்சியில் தான் பேசும். ஏன்னா யானைகள் கிட்டவே கூட்டமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால. அப்படிப்பட்ட யானைகளை நாம் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து கோவில்களில் அதுங்களை வச்சிருக்கும் போது அதுங்க பக்கத்திலே சத்தமாக பாட்டு போடுறது, வெடி வெடிக்கிறது, மோளம் அடிக்கிறது, இந்த மாதிரியான அதிக சத்தம் கேட்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது பிரச்சனை தானே.
ஏன் அப்படின்னா இப்போ காடுகளை பொறுத்த வரைக்கும் அங்கே எப்பயுமே சத்தமாலாம் இருக்க போகிறதில்ல, அது அமைதியான இடம் இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படி இருக்கக்கூடிய ஒரு யானைகளை இங்கே கொண்டு வந்து அதிகமாக சத்தம் கேட்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சித்திரவதை. காட்டு யானைகள் தன்னோட கூட்டத்தை தவிர மற்ற கூட்ட யானைகளை தன்னோட கூட்டத்துக்கிட்ட அனுமதிக்காது. அப்படி இருக்கும்போது அந்த யானைகளை நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை காட்சி பொருளாக்கி அது பக்கத்தில் செல்ஃபி எடுக்க போகிறோம், அது கூட வந்து ஆசீர்வாதம் வாங்குறோங்கிற மாதிரி கிட்ட போகிறோம். இந்த மாதிரி நிறைய தொல்லைகள் அதுக்கு ஏற்படுத்துகிறோம். இப்போது சின்ன வயசுலேருந்தே அதை பழக்கி வளர்த்த பாகன் கூடவே இருக்காரு அப்படிங்கிறதுனால மட்டுமே தான் இந்த யானைகள் அதோட இயற்கை சுபாவத்தை மறந்து இப்படி அமைதியாக இருக்கே தவிர காட்டு யானைகள்கிட்ட அந்த சேட்டையெல்லாம் பண்ண முடியாது. அதை கண்டிப்பாக தாக்கிடும். இன்டர்நெட்லேயே நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அதோட இயற்கை சுபாவத்தை மாற்றி தான் நாம் இந்த மாதிரி நாட்டுக்குள்ளே அதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். யானைகள் நகர்வலம் போகும்போது கவனிச்சிங்கன்னா அதோட காலில் எப்பயுமே சங்கிலியால் கட்டியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நீ மனிதனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க அப்படிங்கிறது அதுக்கு உணர்த்து தான். அதாவது அவ்வளோ பெரிய விலங்கை நம்ம சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருக்கோம். இப்போது இயற்கையான முறையில் யானைகள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா யானைகள் காட்டுக்குள்ளே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நாள் ஃபுல்லாக நடந்து வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டு வேறு இடங்களில் சாணம் போட்டுக்கிட்டே இருக்கும். அது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி வேறு இடங்களில் அது சாணம் போட்டாச்சுன்னா தான் அந்த காடுகளில் இருக்கக்கூடிய அந்த மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே அந்த சாணத்தில் இருக்கக்கூடிய விதை மூலமாக செடிகள் வளர்ந்து அந்த காடு செழிப்பாக இருக்கும். இது இயற்கையான முறையிலே ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி இருக்கும்போது அந்த யானைகளை இந்த மாதிரி கோயில்கள்லையோ இல்லை ஜூலையோ சர்க்கஸ்லையோ கொண்டு வந்து விடும்போது அதுங்க ஒரே இடத்துல தனியாக நின்றுக்கிட்டே தான் இருக்க போகுது. இது அந்த யானைகளுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை. யானைகள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது ஏதோ விரும்பி தான் பண்ணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போது யானையை குட்டியாக இருக்கும் போதே கூட்டிகிட்டு வந்து அதை குச்சியால் மிரட்டி துன்புறுத்தி தான் அதுக்கு பழக்கப்படுத்துவாங்க. இப்போது யானைகள் அந்த மாதிரி தும்பிக்கையால் தொட்டு அதை நம்ம பண்ணுறதை ஆசீர்வாதம் பண்ணுறது நாம தான் நினச்சிட்டு இருக்கோம். யானைக்கு தெரியுமா ஆசீர்வாதம் பண்ணுறோன்னு? அதுக்கு ஆசி வழங்கி நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் யானைக்கு மட்டும்தான் தெரியும். நாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம். எந்த உயிரினமாகவே இருந்தாலும் சின்ன வயசுங்கிறது ஓடி பாடி ஆடி துள்ளி விளையாட வேண்டிய வயசு. ஏன்னா அப்போ தான் வளர்ச்சி இருக்கும். அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய உயிரினமாக மாற வேண்டிய ஒரு யானையை சின்ன வயசுலேருந்தே கூட்டிகிட்டு வந்து அதோட இயற்கை சுபாவத்தை மாற்றி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிற பேரில் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோமே, இது சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யானைகளுக்கு தொடர்ந்து அழுத்தத்தை தான் கொடுத்துட்ருக்கு. இப்போது நாட்டில் மற்ற மனுஷங்களோட பேசி பழகக்கூடிய நமக்கே ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது தன்னோட இனத்தை சேர்ந்த இன்னொரு விலங்கை பார்க்காமலே இருக்கக்கூடிய இந்த யானைகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ப்பு விலங்குகளான நாய், பூனை இது எல்லாமே கூட அதோட இனத்தை சேர்ந்த மற்ற விலங்குகளை ஈஸியாக சந்திக்கும், அதோட பழகும், எல்லாமே செய்யும். ஆனால் கோயில் யானைகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது தனியாகவே தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அதுங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதனால தான் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற யானைகள் மருத்துவர் இந்த மாதிரி யானைகளை தனியாக இருக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு, அதுங்களை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒன்னா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்தி அதன் விளைவாக தான் யானைகளுக்கான புத்துணர்வு முகாமை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சாங்க. அதுவுமே கடந்த 2 வருஷமா நடக்கல அப்படிங்கிற செய்தியை தான் நாம இப்ப பாக்குறோம். ஆனா அதுலயுமே ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா இப்போ வருஷம் முழுக்க ஒரு 10-11 மாசம் வரைக்கும் தனியாவே இருக்கக்கூடிய அந்த விலங்குகளை திடீர்னு இந்த புத்துணர்வு முகாமுக்கு கூட்டிட்டு போய் மற்ற விலங்குகளை கூட விடும்போது அதுங்க ரொம்ப சந்தோஷமாகுது. பயங்கரமா மற்ற விலங்குகளை பார்த்து அதோட சந்தோஷமா பழகுறது, நட்பாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு சில யானைகளுக்கு ரொம்ப அதிகமான நட்பு உருவாகிற வரைக்கும்லாம் போகுது. ஆனா அப்படி உருவாகி அதுங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல நாம மறுபடியும் அது எல்லாத்தையும் பிரிச்சு பழைய இடத்துக்கே அழைச்சிட்டு போய் மறுபடியும் தனிமையில விட்டா அது அதுங்க மனசுல இன்னும் எவ்வளோ அதிகமான சோகத்தையும் வடுவையும் ஏற்படுத்தும். இப்போ கோவில்னு மட்டும் இல்லை, சர்க்கஸ், ஜூ அப்படின்னு சொல்லிட்டு யானைகளை தொடர்ந்து தனிமைப்படுத்தி அதை கொடுமைப்படுத்தி நம்ம நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இது ஒரு பெரிய லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். அதனால அதுங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுமே பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா யானைகள் சுதந்திரமாக அங்கே தெரியக்கூடிய ஒன்று, அதை நம்ம இங்கே கொண்டு வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். முடிவாக சொல்லணும்னா இப்போ வளர்ப்பு விலங்குகளான இப்போ நாய், பூனை இந்த மாதிரியான விலங்குகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விலங்குகளால் நம்ம மனுஷங்க இல்லாமல் வாழ முடியாது. அதுங்க நம்மளை சார்ந்து தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில சமயங்களில் ஒரு சில விஷயங்களுக்காக நாமளும் அதுங்களை சார்ந்து தான் இருக்கோம். ஆனால் யானைகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. யானைகளால் தனியாக காட்டில் அதோடைய உணவை எடுத்துக்க முடியும், அதால் தண்ணியை தேடிக்க முடியும், அதால் தனியாக இன சேர்க்கை செஞ்சுக்க முடியும். சொல்ல போச்சுன்னா நம்ம கூட இருக்கிறத விட அதுங்க காட்டில் இருந்துச்சுன்னா தான் நிறைய உணவு கிடைக்கும், நல்லா சுதந்திரமாக இருக்கும், அதனால் கூட்டமாக நல்லா சந்தோஷமாக வாழ முடியும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யானைகள் காட்டிலே இருக்கணுமா இல்லை நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது சரியா?